எபிசோட்ல யாரை வந்து நம்ம வில்லன் நினைச்சோமோ அவங்க எல்லாரையுமே தாண்டி இன்னைக்கு திமிரே வந்து மெயின் வில்லனா வந்து மாறிடுச்சு. நல்ல மனசோட ஒரு ஆளு சரியான வழியில சட்டப்படி நடக்கணும்னு நினைச்சா அவனுக்கு கிடைக்கிறது என்னன்னு தெரியுமா? அவமானம் மட்டும் இல்ல, சந்தேகம், துரோகம், சூழ்ச்சி மட்டும்தான். முத்து வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம மனோஜ் ரோஹினி கேஸ்ல வந்து உண்மை வந்து வெளியில வரணும் அப்படின்னு சாட்சிகளை வந்து செட் பண்றான். ஆனா அந்த நல்ல மனசு, அதாவது நல்ல எண்ணத்துக்கு நீ யாரு, உனக்கு என்ன உரிமை அப்படின்னு கேள்வி எழுப்புற மாதிரி தான் இன்னைக்கு எபிசோட்ல ஒவ்வொரு சீனுமே வந்து மாறுது. இன்னொரு பக்கம் ஒருத்தி என்ன நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, என்ன தடக்கு யாருமே இல்லை அப்படின்னு நம்புற தைரியம் மட்டும் இல்ல, அது தைரியம் கிடையாது, அது திமிர்னு தான் சொல்லணும். கோர்ட்டுக்குள்ள வந்து காலடி வைக்கும் போதே ரோஹினியோட முகத்துல இருக்கிற அந்த சிரிப்பு அது ஒரு சாதாரண சிரிப்பு இல்ல, உங்க எல்லாரையுமே நான் ஆட்டம் காட்டுவேன் அப்படின்னு சொல்ற சிரிப்பு மாதிரி தான் வந்து இருக்கு. எனக்கு எதிராக வந்து சாட்சிக்கு ஆள் செட் பண்றீங்களா, சரி நான் உங்களை எப்படி செக் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த கோர்ட்டோட சாட்சி எல்லாமே இருக்குது. மனோஜ் என்னமோ இவனை வந்து ரொம்ப புத்திசாலின்னு நினைச்ச திமிர் பாத்தீங்கன்னா, அந்த திமிர் தான் இப்ப அவனையே வந்து சிக்கலுக்குள்ள வந்து தள்ள போகுது. ஒரு போன் ஒரு செகண்ட்ல கேர்லெஸ்ஸா வந்து கொடுத்த போனு, அதுல இருந்து ஆரம்பிக்கிற போற ஒரு பெரிய சூழ்ச்சி தான் இது. இன்னொரு பக்கம் முத்துவை வந்து ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்த செல்வம் வெளியில வந்த சந்தோஷத்துல வந்து அழுகிறான். ஆனா அந்த கண்ணீருக்கு கூட வந்து மதிப்பு இல்லாம இனி நீ வந்து ஜென்மத்துக்குமே கார் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்ற அருண். இந்த வார்த்தை கேட்ட உடனே செல்வத்துக்கு மட்டும் இல்ல, முத்துவோட மனசையுமே வந்து உடைக்குது. நல்லது செய்யறது வந்து தப்பா, உண்மை பேசுறது குத்தமா, திமிரோட பேசுறவங்க தான் வந்து ஜெயிக்கிற காலமா இது. இன்னைக்கு எபிசோட் வந்து ஒரு கதை இல்ல, நம்ம வாழ்க்கையில நம்ம டெய்லியும் பாக்குற ஒரு ரியாலிட்டியா வந்து இருக்குது. இனி இந்த கோர்ட்ல வந்து உண்மை ஜெயிக்குமா இல்ல திமிர் தான் வந்து ஜெயிக்குமா? இன்னைக்கு சிறுடி காசியில வர எபிசோட் வந்து நம்மளோட மனசு வந்து கலங்க வைக்கிற எபிசோடா வந்து இருக்குது. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா திமிர் வர்சஸ் நல்ல மனசு, இல்லைன்னா சூழ்ச்சி வர்சஸ் உண்மை அப்படின்னு இமோஷனல் கிளாஷா தான் வந்து போயிட்டு இருக்குது. முத்து வந்து என்னதான் வந்து நல்லது செஞ்சாலுமே அவமானம் மட்டும் தான் வந்து கிடைக்குது. மனோஜ் ரோஹினி டைவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரப்போகுது. இந்த கேஸ்ல வந்து உண்மை ஜெயிக்கணும்னு மனசார நினைக்கிற ஒரே ஆள் முத்து மட்டும்தான். மனோஜ் ரோஹினியோட டைவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்ல வந்து விசாரணைக்கு வரறனால அதுக்காக வேண்டி வித்யாவையும் சரி மலேசியா மாமாவையும் சாட்சியா முத்து வந்து செட் பண்ணிருக்கான். இந்த விஷயம் வந்து மனோஜ் மூலமா வந்து ரோஹினிக்கு தெரிஞ்ச உடனே கடுப்பாகிறா. ஸ்ருதி ரவியோட ட்ராக்ல பாத்தீங்கன்னா ஈகோ வர்சஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து இருக்கு. ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற ரவி அவள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதே ரெஸ்டாரண்ட்லயே நான் வேலை பார்க்கறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிடுறா. ஆனா ஸ்ருதி வந்து ஒரே ஒரு கண்டிஷன் போடுறா, நீதி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், அது வரைக்குமே நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஸ்ருதி இந்த மாதிரியுமே சொல்லிட்டு இருக்கும் போதா மீனா வந்து என்ட்ரி ஆகுறாங்க. இது எல்லாமே கேட்டுட்டு இருந்த மீனா வந்து அவளை வந்து தனியா கூட்டிட்டு போய் அட்வைஸ் பண்றா. மீனா சொல்ற வார்த்தை வந்து ரொம்ப ரியலா இருக்கு. அது என்னன்னா, ரவி வந்து உங்களோட வந்து வேலை பார்க்க சம்மதிச்சது வந்து பெரிய விஷயம், அதுக்குள்ளேயே வந்து நீத்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நீங்க அடம் பிடிச்சா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும், அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்றா. இந்த அட்வைஸை கேட்டுட்டு ஸ்ருதி வந்து ஈகோவை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உடனடியே ரவியை வந்து வேலைக்கு சேர சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்லயும் வேலைக்கு சேர்ந்த விஷயத்தை ரவி வந்து சொல்றான். அதை கேட்ட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பியா வந்திருக்காங்க. இந்த சீன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரிலீஃபா இருக்கு, ஹோப் கொடுத்த மாதிரி ஃபீல் கொடுக்குது. மனோஜோட திமிர் தான் அவனுக்கு வந்து சிக்கலா வந்து மாறுது. இன்னொரு பக்கம் ஷோரூமுக்கு மனோஜோட ஃப்ரெண்டு மொட்டை சந்தோஷ் லேட்டா வந்து வரான். ஏன் லேட்டு அப்படின்னு மனோஜ் வந்து கேட்கறான். உங்க விஷயத்துக்காக வேண்டியதான் அலைஞ்சிட்டு வரேன் அப்படின்னு சந்தோஷ் வந்து சொல்றான். என்னோட விஷயமா என்ன அப்படின்னு மனோஜ் கேட்ட உடனே டைவர்ஸ் கேஸ்க்கு சாட்சி சொல்ல மலேசியாவை பார்த்து பேசிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சந்தோஷ் வந்து சொல்றான். மனோஜுக்கு வந்து டென்ஷனா வந்து இருக்குது. இவங்க இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நேரம் பார்த்து ரோஹினி வந்து உள்ள இருந்து என்ட்ரி ஆகிறா. நாம பேசுறது எல்லாமே ரோஹினி கேட்டிருக்குமோ அப்படின்னு மனோஜ் வந்து பயப்படுறான். அதனால ரோஹினிட்டி மனோஜ் வந்து கேட்கறான். ஆனா ரோஹினி உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, மனோஜ் சந்தோஷ் பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே ரோஹினி வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. அவளோட இன்னொரு மோனோலோக் வந்து டேஞ்சரஸா வந்து இருக்குது. எனக்கு எதிராக சாட்சி சொல்ல ஆள் செட் பண்ணிருக்கீங்களா, நான் உனக்கு எப்படி செக் வைக்கிறேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே வந்து முடிவு பண்றா. ரோஹினி போடுற அடுத்த சூழ்ச்சி போன் தான் வெப்பனே. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டுன்னு ஒரு டீலர் வந்து கூட்டிட்டு வந்தாரு. சோ அவருக்கு வந்து பணம் அனுப்பணும் அப்படின்னு ரோஹினி வந்து சொல்றா. அதுக்கு மனோஜ் என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, உன்னோட அக்கௌண்ட்ல இருந்து அனுப்பு அப்படின்னு சொல்றான். ஆனா ஒரே அக்கௌண்ட்ல இருந்து அனுப்புனதான் சரியா இருக்கும் அப்படின்னு ரோஹினி வந்து சொல்றா. அப்ப மனோஜ் அவனோட போனை வந்து கொடுத்துறான். அதை வச்சுதான் ரோஹினி ஏதோ வந்து சூழ்ச்சி செய்ய போறா அப்படின்னு தெல்ல தெளிவா வந்து தெரியுது. ஏதோ பெரிய கேம் பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரி தான் வந்து தெரியுது. இங்க அருண் பாத்தீங்கன்னா ஃபுல் வில்லன் மோட்ல வந்து இருக்கான். செல்வத்தை வந்து முத்து ஜாமீன்ல வெளியில கொண்டுட்டு வரான். ஜெயில இருந்து வந்ததுமே வந்து செல்வம் முத்துவை பார்த்து கதறி அழுகுறான். அந்த இமோஷனல் மொமெண்டோட அருண் கொஞ்சம் கூட மிதக்க விடல. அந்த நேரத்தில் அங்க வர அருண் வெளியே வந்துட்டேன்னு சந்தோஷப்படாத, இனி ஜென்மத்துக்கு நீ கார் ஓட்ட முடியாது, உன்னோட லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்றதுக்கான வேலை எல்லாமே நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றான். இதை கேட்ட உடனே செல்வம் ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி அழுகுறான். இந்த வார்த்தை வந்து அருண் சொன்னதுமே செல்வத்தை மட்டும் இல்ல நம்மளையுமே வந்து உடைக்குது. கோர்ட் சீன்ல வந்து ரோஹினியோட திமிர் வந்து பீக்ல இருக்கு. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸுக்காக எல்லாருமே வந்து கோர்ட்டுக்கு வராங்க. அங்க ஸ்ருதியை பார்த்த உடனே விஜய் இன்னசென்டா என்னமா இங்க வந்திருக்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி வந்து கேஷுவலா என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இந்த கோர்ட் சீன் எல்லாமே நான் சினிமால தான் பாத்திருக்கேன், அதனாலதான் நேர்ல பாக்கலாமேன்னு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்றா. அப்ப எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. அந்த மொமெண்ட்ல ரோஹினி வந்து ஃபுல் கான்பிடன்ஸோட என்ட்ரி ஆகிறா. வந்ததுமே விஜயை பார்த்த உடனே என்ன ஆன்ட்டி மெலிஞ்சிட்டீங்களே அப்படின்னு நக்கலா வந்து பேசுறா. ரோஹினியோட பேச்சில் இருக்கிற திமிர் அரகன்ஸை பார்த்த ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கடுப்பாகிறாங்க. இது என்கொயரி பண்ற டைம்ல ரோஹினி என்னென்ன
குண்டல் வந்து தூக்கி போட போறா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த கோர்ட்ல வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சது ஒரு விசாரணை மட்டும் இல்ல. மனோஜ் வந்து திமிரா நினைச்ச ஒவ்வொரு விஷயமும், ரோகிணி போட்ட ஒரு சின்ன சூழ்ச்சி, முத்து செஞ்ச நல்ல மனசு, இது எல்லாமே சேர்ந்து இனி ஒரே ஒரு கேள்விக்குள்ள தான் வரப்போகுது. உண்மை பேசுறவங்க தண்டிக்கப்படுவாங்களா, இல்ல திமிரோட பேசுறவங்க தான் ஜெயிக்க போறாங்களா? ஒரு போன் ஒரு செகண்ட் வந்து கேர்லெஸ்ஸா இருந்தனால அது ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து மாத்த போகுது. முத்து செஞ்ச நல்லது அவனுக்கு வந்து எதிரியா வந்து மாறுமா? அருணோட சூழ்ச்சி செல்வத்தோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு வந்து சேதம் செய்ய போகுது? இந்த கோர்ட்ல வந்து இன்னும் வெடிக்காத உண்மை வந்து நிறைய இருக்கு. அடுத்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாட்சி, ஒரே ஒரு வார்த்தை எல்லாத்தையுமே வந்து தலைகீழ வந்து மாத்த போகுது. மிஸ் பண்ணாதீங்க. சிறைக்காசியில நாளைக்கு எபிசோட்ல ஃபுல் கோர்ட் டிராமா வந்து கேரண்டீடா வந்து இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.